இருக்கிறதுலே ஈஸியான ஸ்நாக்ஸ்னால் அது கண்டிப்பாக உளுந்த வடை தான். ஆனால் அது செய்கிறதா கொஞ்சம் பக்குவம் வேணும். யாராலையுமே எடுத்த உடனே உளுந்த வடை செய்யவே முடியாது. அதை ஒரு 2, 3 தடவை செஞ்சு சொதப்பினதுக்கு அப்புறமா தான் செய்ய முடியும். இதில் எல்லாரும் பொதுவாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னா, உளுத்தம் பருப்பை அரைக்கும் போது பண்ணுற மிஸ்டேக் தான். அதை மட்டும் கரெக்டாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வடை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் மறந்து போயிட்டோம் அப்படின்னா கூட வடையோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது. இந்த உளுத்தம் பருப்பை ஊறின உடனே டேரெக்டாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் ஒரு அரை மணி நேரம் வடிகட்டியில் கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சோம் அப்படின்னாவே உளுத்தம் பருப்பு சூப்பராக அரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி வடை போட்டாலும் சரி வடை சூப்பராக ரெடி ஆகிடும். அதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வடை கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதுதான் சேர்த்து கலந்து விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான மெதுவடை ரெடி.